ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எள்ளு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். எள்ளு உருண்டை வெரைட்டிஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி எள்ளு லட்டு ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த எள்ளு, பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய் இதை யூஸ் பண்ணியே எள்ளு லட்டு பிடிச்சிடுவாங்க. நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த 4 தான். இதுக்கு எள்ளு 1 டம்ளர், பெரிய டம்ளருக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வெல்லம், அவ்வளோதான். இந்த பச்சரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும். எள்ளை வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி காலத்துலலாம் உரலில் இடித்து உருண்டை பிடிச்சி மேலே உரியில் துணியை வச்சு கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். 3 மாதத்து வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்குமா. நம்மளும் அதே மெத்தடில் தான் செய்கிறோம். ஆனால் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறோம். இந்த கழுவுன பச்சரிசியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதோட எள்ளோட சேர்த்து 2 ஏலக்காய் இந்த கண்டென்ட்டுக்கு சேர்த்து வறுத்துருக்கோம். இப்போ பச்சரிசி அரைச்சிட்டு அதோட எள்ளையும் சேர்த்து, எள்ளி ஏலக்காயும் சேர்த்து, அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா சுற்றி எடுத்துக்கணும். அந்த காலத்துலலாம் உரல்லையே இடித்து ரெடி பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த ஜென்ரேஷன்லலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு முடியல. ஸோ நம்ம மிக்சியிலையே கிரைண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ உப்பை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட நம்ம வெல்லம் தேவையான அளவு சேர்க்குறோம். தேவையான அளவு வெல்லம். இதுக்கு 1 டம்ளர் எள்ளுக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோம். சுற்றி வந்தால் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே நம்மளுக்கு இப்போயே சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நீங்கள் தேவைக்கு வேணும்னா நீங்கள் நெய் கொஞ்சமாக சேர்த்து உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு நெய் தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் தான் அப்போ எல்லோரும் இந்த உருண்டையை ரெடி பண்ணாங்க. ஸோ சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.